இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜெனிஸ்குமார். த பேனிங் ஆர்ட்ஸ் பட் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. முக்கியமான தேவையான ஆழமான சத்தியங்களை கேட்க முடியும். இந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அலங்கோலமான வாழ்வை அலங்காரமாய் மாற்றும் ஆண்டவரின் வல்லமையான செயலை நான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே அநேகருடைய வாழ்க்கையில் அலங்கோலமாய் இருந்த வாழ்வை தேவன் அழகாய், அருமையாய், அதிசயமாய் உருவாக்கி மாற்றுகிற ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் நானும் புரிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதை நான் மற்றவர்கள் சொல்கிறோம். வேதாகமத்திலே ஒரு பகுதியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக கொடூரமாய் இருந்த வாழ்வை அழகாய் மாற்றின அருமையான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 4 பகுதி உண்டு. இதுல 2 பகுதி முதல் பகுதியில் நாம் தியானிப்போம். முதலுடைய உரை, மீதி 2 வருகின்ற நாட்களில் அதை நாம் தொடர்ச்சியாக கண்டு கொள்ளலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கிலே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகார வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக அலங்கோலமாய் இருந்த வாழ்வினை எப்படி இயேசுவால் அழகாய் மாற்ற முடிந்தது, மாற்றின வல்லமையான செயலை பார்க்க முடியும். எல்லோருக்கும் இருந்த பகுதி தான். அதனால அந்த பகுதி தெரிஞ்சு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம், தொடர்ந்து கவனிங்க. நான் சொல்ற காரியம் உங்களுக்கு ஒரு புதியதான ஒரு பார்வையில் வேதாகமத்தை பார்க்க உங்களுக்கு அது ஏவுதலாய் உதவியாக இருக்கும். இங்கு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகுந்த அலங்கோலமாய் இருந்தது. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு பலாயிரம் பேய்கள், பிசாசுகளை பிடித்திருந்த மனிதன். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிக மிக சொல்ல, அதாவது நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அலங்கோலங்கள் இருந்தது. சாதாரணமா நம்ம வாசிட்டு போயிடும், பலாயிரம் பிசாசு இருந்துச்சு, அது லேகியோன், பல படைகள் அப்படின்னு அதையும் நம்ம தியானிச்சுட்டு போயிடுறோம், உண்மைதான். ஆனா அது மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கை எப்படி அலங்கோலமா இருந்ததை நாம் தியானித்தோமா? பிசாசு என்னெல்லாம் செய்திருப்பான், எப்படி அவன் அசிங்கப்படுத்தியிருப்பான், எப்படி அவன் வாழ்க்கையில் அலங்கோலத்தை உண்டாக்கியிருப்பான். ஆனால் அந்த மனிதனை இந்த ஆண்டவர் விடுதலை ஆக்கினதை பார்க்க போகிறோம். உண்மையாகவே வாசித்த இந்த 2ஆம் வேத பகுதியிலே பாருங்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவனுக்கு எதிராக வந்தான். இயேசுக்கு எதிராக அவன் வந்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. முதல் பகுதியில பார்க்கும் பொழுது, இயேசு அந்த மனிதனை மாற்றுவதற்கு முன் அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததா? பிசாசின் பிடியில், முதலிலே பிசாசின் பிடியில் சிக்குண்ட மனிதனாய் அவன் பார்க்க முடியும். அப்ப எப்படி இருந்தானா? அசுத்தாவியிலே பிடிக்கப்பட்டவனாய் தன் வாழ்க்கையை இருந்ததை அங்கு இயேசு அவருக்கு காண்பிக்கிறார். உண்மையாகவே அந்த வாழ்க்கை பிசாசின் பிடியில் சிக்குண்டவனாய், கட்டுண்டவனாய் பார்க்க முடியும். இது பின்னால் பார்க்கும்போது ஒருவனும் சங்கிலாம் கட்ட முடியாதுன்னு சொல்றோம், பார்க்கிறோம், உண்மைதான். ஆனா அவனை பிசாசு கட்டி இருக்கிறது. அவனை சரீரத்தை தான் கட்ட முடியல, சரீரத்தினுடைய அவயங்கள்லாம் கட்ட முடியல. ஆனால் சரீரத்தின் அவயத்திற்குள் இருக்கிற ஆத்மாவை, பிணைப்பு, சரீரத்தை, ஆவியை பிசாசு கட்டியிருந்தான். அவன் அடக்கியிருந்தான், அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். பிசாசு தன்னுடைய பிடியிலே அவன் சிக்குண்ட வைக்கப்பட்டிருந்த மனிதனின் வாழ்க்கை தான் இயேசு என்ன செய்கிறாராம்? விடுதலையாக்குகிறார். எப்படி விடுதலையாக்குகிறார்? அற்புதமாய் விடுதலையாக்குகிறார். அற்புதம் சொன்னால் சாதாரணம் இல்ல. அவனை சுதந்திர பறவையாய், சங்கிலிலே கட்டப்படவில்லை, ஆனால் ஆத்துமாவிலே, சரீரத்திலே பிசாசு கட்டியிருந்தான். ஆனால் இயேசு அவனை சுதந்திர பறவையாய் விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல்ல சொன்னேன், பிசாசின் பிடியில், ஆத்துமாவிலே, வாழ்விலே அவன் பிசாசினால் பிடியில் இருக்கிற மனிதன். ஆனா 2வது பார்க்கும்போது இயேசு அவனை சுதந்திர பறவையாய், ஒரு விடுதலையின் மனிதனாய், ஒரு சுற்றி திரிகிற மனிதனாய், அவன் ஆத்மாவின் ஆவியிலையும் சரீரத்திலையும் இயேசு விடுதலையாக்கினது போல என் சத்தத்தை கேட்கிற என் ஜனமே, ஒருவேளை பிசாசின் பிடியில் சிக்கொண்டது போல இருக்கிறது. ஒருவேளை வாழ்க்கை பிசாசினால் சிக்கொண்டதா இருக்கிறது. யாருன்னு விடுவிக்க கூடும்? வெளியே பார்க்க நல்லா இருக்கேன், வெளியே இருந்து கட்டும் நல்லா இருக்கேன், பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம். உங்கள் ஆத்மாவிலை சிக்கொண்டவளாய் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை பிசாசின் பிடியில் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை பிசாசினால் பிடிக்கப்பட்டவளாய் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க,
ஆண்டவர் உங்கள் சுதந்திர பறவையாக்க, ஒரு ஃப்ரீடம் கொடுக்க, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்ற, உங்கள் அநேகருக்கு சாட்சியை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக பார்ப்போம். அவன் வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். இரண்டாவதாக, கல்லுகளினால் தன்னை உருவப்படுத்திக் கொண்டிருந்தான், காயப்படுத்திக் கொண்டிருந்தான். முதலே சொன்னேன், பிசாசின் பிடியிலே அவன் இருந்ததை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். ஆத்மாவிலே, ஆவிலே, சரீரத்தில் இருந்து பிடியிலே இருந்து விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, அவன் வாழ்க்கையிலே கல்லுகளினால் தன்னை என்ன செய்து கொண்டிருந்தானா, காயப்படுத்தி உருவப்படுத்தி கொண்டிருந்தான். ஒருவேளை நாம் பார்த்துட்டு போக மாட்டோம். கல்லுகள், இந்த கல் பிசாசு என்ன செய்கிறது, அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் அணு அணுவாய் கொல்ல துடிக்கிறது. பிசாசு நினைச்சிருக்கலாம் ஏதாவது உயரத்துல கீழே விழுந்திருக்கலாம். பிசாசு நினைச்சிருக்கலாம் வாழ்க்கையில் எப்படியாவது மரணத்துக்கு, ஆனால் அவன் செய்தது ஒரு ஆயுதம், கல்லுகளினால். அவன் சரீரத்தையே அவனையால் உண்டாக்குற காயத்தை உண்டாக்கு. அதேதான், ஒருவேளை நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏதாவது ஒரு கல்லுகள்னா நீங்கள் காயப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். கல்லுகள் சாதாரணமாய் பார்க்கிறோம். இந்த கல்லு ஒரு மனிதனை காயப்படுத்த முடியுமா? முடியும். நீங்க நினைக்கலாம், ஒரு கல்லை எப்படி நான் என்ன அடிப்பேன்? அந்த கல்லுக்குள் வைக்கிற அந்த காரியம் நம்மளை அடிப்பதற்கும் கொல்லுவதற்கும் நினைச்சிருக்கிறோம். அந்த கல் அநேகரை அதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படின்னா, நீங்க மொபைல் பாக்குறீங்க, தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்களை என்ன செய்யும், அணு அணுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை கல்லுகள்னால் காயப்படுத்திக் கொண்டே இருக்கு சொன்னா நீங்க நம்புவீர்களா? எத்தனை நாள் இன்ஸ்டாகிராம், எத்தனை நாள் தேவையில்லாத பழக்கங்கள், எத்தனை நாள் யூடியூப்ல, எத்தனை நாள் மச்ச ஷாட், மச்ச ஸ்னாப்சாட், எத்தனை 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 எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல லைவ்ல நிறைய தவறாக போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த ஆயுதங்களை, அந்த கல்லை உங்களை காயப்படுத்திக் கொண்டு இருக்கு. பல நேரங்களினால், பல சூழ்நிலைகளால் அது உங்களை காயப்படுத்திக் கொண்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல, அவனுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. இதை கேட்க நீங்கள் சில பெண்களை, சில முறைகளை, சில பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது, கொஞ்சமா நட்பு ஆரம்பிச்சது, கொஞ்சமா ஆரம்பிச்சது, காலங்கள் என்ன வந்துருமா, அந்த கல் உங்களை காயப்படுத்தும், இரத்த கலரையாக்கும், சரீரத்தில் உயிரை எடுக்க துடிக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்கள் அப்படிப்பட்டவளா இருந்தாய், அந்த மனிதன் வாழ்க்கை கல்லோடு இருந்தது போல ஆண்டவர் அந்த கல்லின் காயங்களை மாற்றினார். எப்படி மாற்றினார் பாருங்க. 15ஆம் வசனத்துல, இயேசுவிடத்துல லேகியனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்திருந்து உட்கார்ந்திருந்தான். புத்தி தெளிஞ்சது, ஓகே, கண்டவன் பயந்தார்கள். நான் பாருங்க, வஸ்திரம் தரித்து, வஸ்திரம் சும்மா காயங்கள் இருக்கிற மனிதனால தரிக்க முடியாதுங்க. ஒரு புண்ணு இருந்தா நம்ம அதுல ஏதாவது துணி பட விடுவோமா? இல்லையே. ஆனால் இயேசு அவன் காயங்களே ஆற்றினார். அவன் உங்களின் ஒருவேளை ஏதாவது ஒரு பழக்கத்தினால், ஏதோ முறைகள்னால், ஏதோ சூழ்நிலைகளால் நீங்கள் கல்லுகளினால் காயப்படுத்திக் கொண்டிருந்தால், நீங்கள் இன்று ஆண்டவர் உங்களை சொல்கிறார், கற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த எவ்வளவு பெரிய காயங்கள் உண்டாகியிருந்தாலும், உண்டாக்கப்பட்டிருந்தாலும், உண்டாகி கொண்டே இருந்தாலும், இயேசு சொல்கிறார், மகனே மகளை, அது காயங்களை ஆற்ற என்னால் முடியும். அந்த கல்லிலிருந்து தூர உன்னால் உழைக்க வைக்க முடியும்னால், அந்த கல்லினால் உண்டாகிற காயங்களை ஆற்றினால் முடியும். ஒரு வஸ்திரம், ஒரு வெண்மையான வஸ்திரம், ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்து அழகு பார்க்க என் ஆண்டவர் விரும்புகிறார். சாதாரணமா இந்த கல்லிலே, சாதாரண இந்த மொபைல்ல, சாதாரண இந்த உலகத்தின் நட்பிலே, சாதாரண இந்த பார்க்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பது ஒரு கோணம் தான். இதுதான் செய்யும் சொல்லி பிக்சரா வச்சிருக்கீங்க இல்ல. மொபைல் நல்ல பழக்கங்கள் இருக்கிறது, நல்ல எக்ஸாமுக்கு படிக்கலாம், நல்ல உங்களுக்கு தேவையான டவுட் அதை கிளியர் பண்ணலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது இவ்வளவு இருக்குது, நீங்க ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்க? தேவையில்லாத நட்புகள் ஏன் பழக்க வழக்கங்கள் உண்டாகிறது? தேவையில்லாத உறவுகள் ஏன்? தேவையில்லாத போதை வஸ்துகள், இதெல்லாம் உங்களை கல்லுகளினால் காயப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் முறையை சற்று மாற்றுங்கள். உங்கள் சிந்தனை மாறும் பொழுது உங்கள் செயல் மாறும். நீங்கள் பார்க்கும் பார்வை மாறும் பொழுது உயர்ந்த ஸ்தானங்கள் நீங்கள் போவீர்கள். இன்றைய ஒரு முடிவெடுப்பீங்களா? ஆண்டவரை,
என் வாழ்க்கை பிசாசின் பிடியிலிருந்து மாறுற என் ஆண்டவர் இருக்கிற எல்லாமே நான் புரிந்து கொண்டேன். இரண்டாவதாக பார்த்தோம், ஒருவேளை நான் என் வாழ்க்கையில எந்த கல்லை நான் பயன்படுத்தி என்னை காயப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன், எதிலே காயப்படுத்திக் கொண்டு இருக்கேன்னு சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. God bless you. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜெனிஸ்.